வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1 இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். இந்தியாவில் பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்டு சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருதா இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேறு, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா? கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸில் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா? ஒன்று, சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியாக சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னன்னா, இந்த தமிழ் வருடத்தை பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லேயும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்பந்தமான. அதுக்கப்புறம் முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்குமே அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. ஒன்றும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சி நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னால், அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும், சரிங்களா? நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள், ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல், டீசல், இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம், வெள்ளியோட விலைகளும் உயரும், சரிங்களா? அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ ஒருத்தர் வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகே? இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளோ, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சுபமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன
நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஜூனுக்கு அப்புறம்லாம் குரு பகவான் பார்க்குறாரு. அதாவது உங்களுக்கு வந்து சனி பயிற்சியும் முடிஞ்சு போச்சு, இப்போ குரு பகவான் பார்க்க போகிறாரு ஜூன்லேருந்து. அதனால் டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்றே ஒன்று என்னென்னா, உங்களுக்கு இந்த வருஷம் கடைசி இந்த டிசம்பர் மாதம் ராகு பயிற்சி நடக்குங்க. ராகு உங்கள் வீட்டுள்ள வராரு. அதனால் ரொம்ப குஷியாயிட வேணாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு நான் சில பரிகாரங்கள் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க இருக்குது. மெயினான நல்ல விஷயம் உங்களுக்கு மகர ராசிக்கு குஷியாகிற மாதிரி விஷயம்னா கல்யாணம் தான். ஏன்னா கரெக்டாக நேற்று தான் ஒரு பெரிய ஆளை பார்த்துருந்தா ஒரு மகர ராசி இது விஷயமாக தான் கேட்டுட்டு இருந்தார். கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. சரிங்களா? காலகாலத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து சனி பகவானுடைய வீடு. அவங்க வந்து கல்யாணத்துக்கு ரொம்ப ஏங்குவாங்க. நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இது ஒன்று. அடுத்து வந்து மகப்பேருக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த சனி பயிற்சியாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பாங்க, உடம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கும், உடம்பு பயங்கரமாக அடி வாங்கியிருக்கும். இவங்களுக்கு வந்து விட்டமின் டி, சூரியன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், சூரிய சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். சூரிய சக்தி ரொம்ப கம்மியாக இருந்தாலே லைஃப்பில் எதுவுமே பெருசாக சக்ஸஸ் ஆகிறதோ ஈஸியாக நடக்கிற விஷயம் கூட டஃப் ஆகும். சூரிய சக்தி கம்மியாக, அதாவது விட்டமின் டி இதெல்லாம் வந்து நான் வந்து எவ்வளவோ கிளைண்ட்ஸ்க்கு செக் பண்ணிட்டேன். எதுவுமே நடக்கலை சார், நான் முதல்ல சொல்ல போய் விட்டமின் டி செக் பண்ணி எனக்கு ரிப்போர்ட்டை காட்டுங்கன்னு. விட்டமின் டி கம்மியாக இருக்கும். நீங்கள் ஜோதிடத்தையும் சயின்ஸையும் அப்படி கம்பேர் பண்ணலாங்க, சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? அதனால் இப்போ குழந்தை பாக்கியத்துக்கான டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வந்து யாராவது லவ் கல்யாணமாக மாற்றணுனாலும் அதுக்கும் டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வேலையில் யாருன்னா ப்ரொமோஷனுக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த 7-8 வருஷம்லாம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு, நம்ம வச்சுருக்க கடனுக்கு, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு இதுக்கப்புறம் எதுனா ப்ரொமோஷன் சம்பள உயர்வெல்லாம் வந்தால் தான் ஏதாவது நம்ம மேனேஜ் பண்ண முடியும். சரிங்களா? அதனாலலாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸில் பேசி டக்குன்னு வாங்குகிற வழியை பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இது அடுத்து உங்களுக்கு வேறு நல்ல செய்திகள் உங்களுக்கு என்ன சொல்லணுன்னா, நீங்கள் வந்து கையில் பணம் நடமாட்டம் நல்லா இருக்குங்க. வெளிநாடுகளில் போகிற வாய்ப்புகளோ இல்லை வெளிநாட்டோட தொடர்பு உள்ள ஏன்னா பிஸ்னஸ்களோ பண்ணலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போ நிறைய உலகத்தில் வந்து நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கனால நீங்கள் வெளிநாடு போகிறதா இருந்தால் சேஃபான கண்ட்ரிக்கு போயிட்டு வாங்க. வெளிநாட்டோட பிஸ்னஸ் எதனா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபான பிஸ்னஸாக பண்ணுறது நல்லது. ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச மகர ராசிக்காரங்க ஒருத்தவங்க வந்து இந்த ஸ்கிராப் மெட்டல் வெளிநாட்டிலேருந்து வாங்கி அதை ரீசைக்ளிங் பண்ணி அனுப்புவாங்க. கேட்டால் ஸ்கிராப் மெட்டல், அதை இரும்பு வேலை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் அதில் கோடிக்கணக்கான பிஸ்னஸ்ஸு, அந்த பிஸ்னஸே முடங்குச்சு நடுவில். ஏன்னா இந்த வெளிநாட்டில் அங்கங்கே நடக்கிற போராட்டங்கள், அதனால் அங்கங்கே இந்த சப்ளை செயின்னு சொல்லுவாங்க, இந்த போக்குவரத்துலாம் பயங்கரமாக அரெஸ்ட் ஆகுது. வெளிநாட்டு தொடர்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி ஜென்ரலாக பிஸ்னஸ் உயருமானால் நல்ல உயரும் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வரும். வீட்டில் வந்து சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஒன்று குரு பகவான் உங்கள் 12-2 வீட்டை பார்ப்பார், நல்ல விஷயமா நடக்கும், காசாக வரும். அப்படி இல்லைன்னா ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் உங்களை டைரெக்டாக பார்ப்பார், அப்போ நல்ல விஷயம் எல்லாமே நல்ல விஷயமா வரும். அதனால் உங்களுக்கு வந்து குரு பகவான் தொடர்பு நல்லா இருக்குது, சனி பகவான் விலகிட்டார், அதனால் எல்லாமே டைம் சூப்பராக இருக்குது. ஓகே, ராகு பகவான் தான் இதில் இருக்காருன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ இதில் வந்து நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா மகர ராசி கடுமையாக உடைக்கிறவங்க டக்குன்னு நம்மளுக்கிட்ட எவ்வளோ தாண்டா ட்ரை பண்ணுறது சலிப்பாயிடும். அடையாதீங்க, முட்டி மோதுங்க, ஜெயிச்சிடலாம். மோட்டிவேஷன்லாம் சொல்லாங்க, இப்போ இருக்கிற நிலைமைக்கு அதுதான், முட்டி மோதுங்க, தாராளமாக ஜெயிச்சிடலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். இது அடுத்து நீங்கள் வந்து வேறு எந்த விஷயத்தை ஜாகிரதையாக இருக்கணும்னா, ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க.
பெரியவங்க கிட்ட பேசும்போது ஜாகிரதையாக பேசுங்க. ஓகே, முக்கியமாக மேனேஜரோ டிஎல்ஓ உங்கள் கிளையண்ட்லேயே கொஞ்சம் வயசில் பெரியவங்க இவங்ககிட்டலாம் பேசும்போது, வீட்டில் அப்பா அண்ணன் இவங்ககிட்டலாம் பேசும்போது, பெரியவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க. டக்குன்னு வார்த்தை ஏதாவது விட வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த டிசம்பருக்கு அப்புறம்லாம் ராகு பகவான் உள்ளே வந்த பிறகும் சும்மாவே நம்ம வாயில் வார்த்தை விளையாடும் நம்ம மகரத்துக்கு. ஒன்று ராகு உள்ளே வந்தார்னா அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறது நல்லது. இதுக்கு தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரங்கநாதர் லக்ஷ்மி தாயார் வழிபடலாம். இவர் வந்து வராகமூர்த்தி வழிபடலாம். லக்ஷ்மி தாயாரோடு வழிபடுங்க. சிவபெருமான் பார்வதியை ஒன்றா சேர்த்து வழிபடுங்க, ரொம்ப நல்லது. ராகு பகவான் கிட்டேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்கணும் அப்படின்னா கருப்பு உளுந்து கஞ்சி ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை குடிச்சிக்கிட்டே இருங்க. இல்லை வாரம் கருப்பு உளுந்து கஞ்சி குடிங்க, கொடுக்கவும் செய்யுங்க. கோவிலில் வந்து அந்த கஞ்சி பிரசாதமாக கொடுக்க முடிஞ்சது நல்லது. இல்லை கருப்பு உளுந்தில் எதனா பலகாரமாக செஞ்சு நீங்கள் டொனேஷன் மாதிரி கொடுத்துட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது. சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வழக்கமாக வச்சுக்கோங்க, அதுவும் நல்லது. ஏன்னா கருப்பு உளுந்துன்றது ராகுங்க, அது உங்களை வந்து இந்த ராகு பகவானோட தாக்கத்தை நியூட்ரலைஸ் பண்ணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சனி பகவானை நியூட்ரலைஸ் பண்ணும். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து முக்காவாசி பிரச்சனை தீந்துரும். உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம், பிஸ்னஸில் முன்னேற்றம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல அந்யோன்யம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, இது எல்லாமே சூப்பராக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? கல்யாணத்துக்கு நிறைய பேர் இந்த பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போகிறத பற்றி கேட்டீங்க. மகரத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை சூப்பராக வேலை செய்யும். புதன் வியாழனும் வேலை செய்யும். ஆனால் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் வந்து சனி பகவானோட நல்ல தொடர்பில் இருக்கிறவர். நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போயிட்டு வர்றது வந்து ஒன்றும் சிறப்பானதாக அமையுங்க. உங்களுடைய சேனாதிபதியே சனி பகவான் தான். இந்த தமிழ் வருட பரப்புக்கு சேனாதிபதி சனி பகவான். நிறைய உலகத்துலேயும் நம்ம ஊர்லேயும் நிறைய தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய போக வாய்ப்பு இருக்குது. அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய போக வாய்ப்பு இருக்குது. அதிலேருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் இந்த குழப்பத்துள்ள மாட்டிக்காதீங்க. ஏற்கனவே சனி பகவான் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கார். நம்ம போனோன்னா டக்குன்னு மேக்னெட் மாதிரி ஒட்டிப்போம், மாட்டிப்போம், அவஸ்தைப்படுவோம். சரிங்களா? அதனால் அதுலேருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. சரி, நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க, இது ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரோடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ, இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோங்க. ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி பாய் எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று
ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருடப்பிறப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.